நரகம் பை டான் ப்ரவுன். அத்தியாயம் 61. லெங்டன் ஜெனீவாவிற்கு போய்விட்டாரா? புளோரன்ஸிலிருந்து வெளியேறி நகரத்திற்கு வெளியே இருந்த விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த வேனின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த டாக்டர் எலிசபெத் சின்ஸ்கி புரண்டு கொண்டிருக்கையில் அவளுடைய உடல்நிலை மோசமாகிக் கொண்டே சென்றது. ஜெனீவாவிற்கு ஏன் என்று புரியவில்லையே. சின்ஸ்கி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஜெனீவாவிற்கு செல்வதற்கு சம்பந்தமுள்ள ஒரே விஷயம் அது உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் என்பதுதான். லெங்டன் என்னை அங்கே தேடுகிறாரா? சின்ஸ்கி புளோரன்ஸில்தான் இருக்கிறாள் என்பது லெங்டனுக்கு தெரியும் என்பதால் அது அவ்வளவாக சரிப்படவில்லை. மற்றொரு விஷயமும் அவளுள் ஓடிக்கொண்டிருந்தது. கடவுளே, ஜாப்ரிஸ்ட் ஜெனீவாவை குறிவைத்து விட்டாரா? குறியீட்டு ரீதியிலான விஷயங்களில் ஜாப்ரிஸ்டுக்கு ஆர்வம் உண்டு. உலக சுகாதார மையத்தின் தலைமையகத்தில் பேரழிவை ஏற்படுத்துவது. சின்ஸ்கியுடனான பல வருட போரை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் போது அது அவ்வகையில் ஈர்ப்பை ஏற்படுத்தும் விஷயமாகவே இருக்கும். ஆனாலும் கொள்ளை நோய்க்கான துவக்க புள்ளியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஜெனீவா என்பது மிக மோசமான தேர்வு. மற்ற முக்கிய நகரங்களோடு ஒப்பிடுகையில் அந்த நகரம் புவியியல் ரீதியில் தனிமைப்பட்டது என்பதுடன் வருடத்தின் இந்த காலகட்டத்தில் குளிராகவும் இருக்கும். பெரும்பாலான பிளேக்குகள் அதிக மக்கள் தொகையிலையும் வெதுவெதுப்பான காலநிலையிலையும் வேர்விடும். ஜெனீவா கடல் மட்டத்திற்கு 1000 அடிகள் மேலே இருக்கிறது. ஒரு கொள்ளை நோயை தொடங்குவதற்கு அது சரியான இடம் அல்ல. ஜாப்ரிஸ்ட் என்னை எந்த அளவுக்கு வெறுத்தாலும் அவர் அந்த இடத்தை தேர்வு செய்திருக்க மாட்டார். அப்படியென்றால் ஒரு கேள்வி எஞ்சியிருக்கிறது. லெங்டன் ஏன் அங்கே சென்றார்? அங்கு செல்வதானா அந்த அமெரிக்கா புரொஃபஸரின் திட்டம் நேற்றிரவு முதல் அவருடைய விளக்கமளிக்க முடியாத நடத்தைகளின் பட்டியலில் மற்றொரு விஷயத்தையும் சேர்த்திருக்கிறது. எவ்வளவு பெரும் முயற்சிகள் செய்தும் அவற்றிற்கான காரணம் அறிய விளக்கத்தை சின்ஸ்கியால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவர் யார் பக்கம் இருக்கிறார்? லெங்டனை சின்ஸ்கிக்கு சில நாட்களாகத்தான் தெரியும் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அவள் மற்றவர்களின் குணாதிசயத்தை நன்றாக மதிப்பிடக்கூடியவள். ராபர்ட் லெங்டன் போன்ற ஒருவர் பணத்திற்கு மயங்குவார் என்பதை அவள் நம்ப மறுத்தாள். இருப்பினும் அவர் நேற்றிரவுடன் நம்முடனான தொடர்பை துண்டித்துள்ளாரே. இப்பொழுது அவரை பார்க்கையில் ஏதோ ஒரு அடியாளை போலவே சுற்றி கொண்டிருப்பதாகத்தான் தோன்றுகிறது. ஜாப்ரிஸ்டின் செயல்பாடுகள் ஏதோ ஒரு வகையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்ற உந்துதலுக்கு அவர் ஆளாகிவிட்டாரோ? அந்த சிந்தனையே அவளை சில்லிட வைத்தது. இல்லை, அவள் தனக்குள் உறுதிப்படுத்தி கொண்டாள். அவருக்குள்ள மரியாதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவர் அதற்கும் மேலானவர். சின்ஸ்கி ராபர்ட் லெங்டனை முதல் முறையாக 4 இரவுகளுக்கு முன்னர் உலக சுகாதார நிறுவனத்தின் நகரும் ஒருங்கிணைப்பு மையமாக செயல்பட்டு வந்த C-130 விமானத்தில் தான் சந்தித்தாள். அந்த விமானம் மாசாசூசெட்ஸில் உள்ள கேம்பிரிட்ஜில் இருந்து 15 மைல்களுக்குள்ளாக இருக்கும் ஹான்ஸ்கோம் நிலையத்தில் தரையிறங்கும் போது 7 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. தான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரபலமான கல்வித்துறையாளரிடம் என்ன எதிர்பார்ப்பது என்று சின்ஸ்கிக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் விமானத்தின் முன்பக்க கதவின் வழியாக ஏறி வந்த லெங்டன் நம்பிக்கையுடன் காணப்பட்டதுடன் அவளை புன்னகையுடன் எதிர்கொண்டார். டாக்டர் சின்ஸ்கி தானே? லெங்டன் அவள் கைகளை உறுதியாக பற்றி குலுக்கினார். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி புரொஃபசர். என் கௌரவம் அது. நீங்கள் செய்தவற்றிற்கு நன்றி. லெங்டன் உயரமாக இருந்தார். அமைதியான தோற்றம், ஆழ்ந்த குரல். அந்த கணத்தில் அவருடைய உடை வகுப்பறைக்கான நேர்த்தியுடன் இருந்ததாக சின்ஸ்கி அனுமானித்தாள். அவர் ட்விட் ஜாக்கெட், காக்கி ட்ரவுசர் மற்றும் லோஃபர் ஷூ அணிந்திருந்தார்.
அந்த நிலையில் வைத்து பார்க்கும்போது எந்தவித அறிவிப்பும் இன்றி அவர் கல்லூரி வளாகத்தில் இருந்து அப்படியே வந்துவிட்டதைப் போல் இருந்தது. அவர் இளமையாகவும் காணப்பட்டார் என்பதுடன் அவர் கற்பனை செய்திருந்ததை விடவும் கட்டுறுதியுடன் தோன்றினார். அது எலிசபெத் அவருடைய தாயார் வயதில் இருப்பதை அவளுக்கு நினைவுபடுத்தியது. அவள் அவரிடம் சோர்வாக புன்னகைத்தாள். வந்தமைக்கு நன்றி புரொஃபசர். சின்ஸ்கி அவரை அழைத்து வர அனுப்பியிருந்த நகை உணர்வற்ற உதவியாளரை சுட்டிக்காட்டிய லெங்டன், இந்த விஷயத்தை பரிசீலனை செய்து பார்ப்பதற்கூட உங்கள் நண்பர் எனக்கு நேரம் தரவில்லை என்றார். நல்லது, அதற்கு தானே நான் அவருக்கு சம்பளம் தருகிறேன். அந்த தாயத்து நன்றாக இருக்கிறது என்ற லெங்டன் அவளுடைய நெக்லஸில் கண் பதித்தார். லேபிஸ் லசூலி. அதை ஆமோதித்த சின்ஸ்கி தன்னுடைய நீலக்கல் தாயத்தை குனிந்து பார்த்து கொண்டாள். அதில் ஒரு செங்குத்தான கம்பியை சுற்றி வளைத்திருக்கும் பாம்பு குறியீட்டு ரீதியில் பொறிக்கப்பட்டிருந்தது. இதுதான் மருத்துவத்தின் நவீன குறியீடு. உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். இதை கெடிசியஸ் என்பார்கள். லெங்டன் சட்டென்று உற்று பார்த்தார். அது அவர் ஏதோ சொல்ல வருவதைப் போல் இருந்தது. அவள் காத்திருத்தாள். ஆமாம். தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்ட அவர் மென்மையாக சிரித்துவிட்டு விஷயத்தை மாற்றினார். நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? அந்த தற்காலிக சந்திப்பை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேபிள்கள் சூழ்ந்திருந்த இடத்திற்கு மாற்றினாள் எலிசபெத். உட்காருங்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னிடம் இருக்கிறது. லெங்டன் அந்த மேசைக்கு சென்றார். இந்த ரகசிய சந்திப்பின் நோக்கத்தால் உந்தப்பட்டவராக காணப்படும் அதே நேரத்தில் அதனால் இந்த புரொஃபசர் அசௌகரியத்தை உணரவில்லை என்பதையும் எலிசபெத் கவனித்தாள். அவர் பிறப்பிலேயே சௌகரியமானவர்தானோ? தான் இங்கே ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டவுடன் அவர் சௌகரியமாக உணர்வாரா என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. லெங்டன் சௌகரியமாக இருப்பதை தெரிந்து கொண்ட எலிசபெத் எந்தவித முன் அறிமுகப்படுத்தலும் இன்றி அவளும் அவளுடைய குழுவினரும் 12 மணி நேரத்துக்கு முன்பாக புளோரன்ஸில் இருந்து கைப்பற்றி வந்திருந்த பொருளை எடுத்து வைத்தாள். தனக்கு ஏற்கனவே அதை பற்றி என்ன தெரியும் என்பதற்கான குறிப்புகளை அவள் தரத் தொடங்கும் முன்னர் லெங்டன் அந்த சிறிய செதுக்கப்பட்ட உருளையை நீண்ட நேரமாக ஆராய்ந்தார். அந்த பொருள் அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரதான உருளை அச்சு. அதில் ஒரு 3 தலை உள்ள சாத்தானின் படம் பயங்கரமானதாக பொறிக்கப்பட்டிருந்ததுடன் ஒரு வார்த்தையும் காணப்பட்டது. சலீஜியா. சலீஜியா என்றார் லெங்டன். இது ஒரு லத்தீன் நினைவூட்டு வார்த்தை. அது 7 கொடும் பாவங்கள் என்றாள் எலிசபெத். ஆமாம், நாங்கள் அதை கவனித்துவிட்டோம். சரி என்ற லெங்டன் ஏதும் புரியாமல், இதை நான் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? உண்மையை சொன்னால் இருக்கிறது. அந்த உருளையை திரும்ப எடுத்துக்கொண்ட சின்ஸ்கி அதை முரட்டுத்தனமாக குலுக்கினாள். அந்த குதிக்கும் பந்து முன்னும் பின்னுமாக துள்ளியது. அவளுடைய செயல் லெங்டனுக்கு புரியவில்லை. ஆனால் அவள் என்ன செய்கிறாள் என்று அவர் கேட்கும் முன்னரே அந்த உருளையின் முனை பளிச்சிடத் தொடங்கியது. அதை அவள் அந்த விமானத்தின் சுவர் பகுதிக்கு நேராக காட்டினாள். லேசாக விசிலடித்த லெங்டன் ப்ரொஜெக்ஷன் செய்யப்பட்ட படத்தை நோக்கி நகர்ந்தார். பொட்டிசெலியினுடைய நரகத்தின் வரைபடம் என்றார் லெங்டன். தாந்தேயின் இன்ஃபோர்னாவை அடிப்படையாக கொண்டது. இருந்தாலும் இதை நீங்கள் முன்னமே தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எலிசபெத் ஆமோதித்தாள். அவளும் அவளுடைய குழுவினரும் இணையதளத்தை பயன்படுத்தி அந்த ஓவியத்தை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். வீனஸின் பிறப்பு மற்றும் வசந்த காலம் போன்ற மகா படைப்புகளுக்காக புகழ் பெற்றிருந்த ஓவியர் பொட்டிசெலி வரைந்த ஓவியம்தான் அது என்பதை தெரிந்து கொண்டதும் சின்சிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவை கருத்தரித்தல் மற்றும் உயிர் உருவாக்கம் ஆகிய இரண்டையும் சித்தரிக்கிறது என்பதால் சின்சிக்கு அந்த 2 ஓவியங்களுமே பிடிக்கும்.
அதுதான் கருத்தரிக்க முடியாத தன்னுடைய துயரத்தை அவளுக்கு நினைவூட்ட மட்டுமே செய்தது. எல்லா வகையிலும் ஆக்கப்பூர்வமாக இருந்த அவளுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வருத்தம் அதுதான். நான் நினைக்கிறேன் என்றாள் சின்ஸ்கி. இந்த ஓவியங்களில் உள்ள குறியீட்டுத்தன்மை குறித்து உங்களால் சொல்ல முடியுமா? இந்த இரவில் முதல் முறையாக லெங்டன் எரிச்சலுக்கு ஆளானதைப் போல் காணப்பட்டார். இதற்காக தான் நீங்கள் என்னை வரவழைத்தீர்களா? நீங்கள் ஏதோ மிகுந்த அவசரத்தில் உள்ளதாக நினைத்தேன். என்னை மன்னிக்க வேண்டும். லெங்டன் பொறுமையாக பெருமூச்சு விட்டார். டாக்டர் சின்ஸ்கி, பொதுவாக சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதன் அசல் படைப்புகளை வைத்திருக்கும் அருங்காட்சியகத்தை தான் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த ஓவியத்தை பொறுத்தவரை அது வாடிகனில் உள்ள பைப்லோதிகா அப்போஸ்தலிகாவில் இருக்கிறது. வாடிகனிடம் பிரமாதமான குறியீட்டாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாடிகனுக்கு என்னை பிடிக்காது. லெங்டன் அவளை துணுக்குற்று பார்த்தார். உங்களையுமா? நான் என்னை மட்டும்தான் என்று நினைத்தேன். அவள் சோகமாக புன்னகைத்தாள். கருத்தடையை பரவலாக்குவதே உலகளவிய சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று உலக சுகாதார நிறுவனம் நினைக்கிறது. எய்ட்ஸ் போன்ற பாலியல் ரீதியாக பரவும் நோய்க்கும் பொதுவான மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்கும். வாடிகன் வேறு மாதிரி நினைக்கிறது. முற்றிலுமாக. கருத்தடையில் உள்ள தீமைகள் குறித்து 3ஆம் உலக நாடுகளில் கற்பிக்க அவர்கள் ஏகப்பட்ட ஆற்றலையும் பணத்தையும் செலவிடுகிறார்கள். ஆமாம் என்றார் லெங்டன் தெரிந்தது போன்ற புன்னகையில். திருமணமாகாத 80 வயதை கடந்த இந்த ஆண்கள் கூட்டத்தை விட இந்த உலகில் வேறு யாராலும் செக்ஸ் வைத்துக் கொள்வது எப்படி என்று சொல்லித்தர முடியும்? சின்ஸ்கிக்கு அந்த புரொஃபசர் நொடிக்கு நொடி பிடித்தமானவராக ஆகிக் கொண்டிருந்தார். அந்த உருளையை ரிசர்ச் செய்வதற்காக குலுக்கிய அவள் மீண்டும் சுவற்றில் அந்த படத்தை ப்ராஜெக்ட் செய்தாள். புரொஃபசர், இதை நெருங்கிச் சென்று பாருங்கள். அந்த படத்தை ஆராய்வதற்காக எழுந்த லெங்டன் மேலும் நெருங்கிச் சென்றார். சட்டென்று அவர் நின்றார். இது வினோதம். இது மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு அவருக்கு அதிக நேரம் ஆகவில்லை. ஆமாம், மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லெங்டன் அமைதியானார். அந்த முழு படத்தையும் ஆராய்ந்தார். கெட்ரோவேசர் என்று உச்சரிக்கும் 10 எழுத்துக்களை எடுத்துக்கொள்ளும் இடத்தில் நின்றார். பின்னர் பிளேக் மாஸ்க், மரணத்தின் கண்கள் என்பதை குறிக்கும் ஓரத்தில் இருந்த விசித்திரமான மேற்கோள். இதை யார் செய்தது என்றார் லெங்டன். இது எங்கிருந்து வந்திருக்கிறது? உண்மையில் இப்போதைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருப்பதே நல்லது. நான் என்ன நம்புகிறேன் என்றால், நீங்கள் இந்த மாற்றங்களை ஆய்வு செய்து அவை உண்மையில் எதை குறிக்கின்றன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும். அவள் மூலையில் இருந்த மேஜைக்கு சென்றாள். இங்கேயேவா? இப்போதேவா? அவள் தலையசைத்தாள். இது கட்டாய பாடம் போன்றது என்று எனக்கு தெரியும். ஆனால் இது எங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல இயலாது. அவள் சற்று இடைவெளி விட்டாள். இது வாழ்வா சாவா பிரச்சனையாகவும் இருக்கலாம். லெங்டன் அவளை கவலையுடன் ஆராய்ந்தார். இதை மறைகுறி நீக்கம் செய்வதற்கு கொஞ்ச நேரம் ஆகலாம். ஆனால் அது உங்களுக்கு முக்கியமானது என்றால்... நன்றி. அவர் தன் மனதை மாற்றிக்கொள்ளும் முன்னர் இடைமறித்து கூறினாள். நீங்கள் யாரையாவது அழைக்க வேண்டுமா? அதற்கு தலையசித்த லெங்டன் இதற்காகவே 1 வாரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்தார். பெர்ஃபெக்ட். சின்ஸ்கி அவரை ஒரு மேஜையில் ப்ராஜெக்டர், பேப்பர், பென்சில் மற்றும் பாதுகாப்பான சேட்டலைட் இணைப்புடனான லேப்டாப் ஆகியவற்றுடன் அமர செய்தாள். பொட்டிசெலி வரைந்த மாற்றியமைக்கப்பட்ட ஓவியத்தில் உலக சுகாதார நிறுவனம் ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறது என்பது லெங்டனுக்கு சுத்தமாக புரியவில்லை. ஆனாலும் அவர் கடமையை செய்ய தயாரானார்.
பல மணி நேரங்கள் அந்த படத்தை ஆராய்ந்துவிட்டு அவர் எதையும் கண்டுபிடிக்காமல் போகலாம் என்றும், அதனால் தானே உட்கார்ந்துதான் அந்த வேலையை செய்ய வேண்டி இருக்கும் என்றும் டாக்டர் சின்ஸ்கி கற்பனை செய்திருந்தாள். அவர் ப்ராஜெக்டரை குலுக்குவதும் தன்னுடைய நோட்டு புத்தகத்தில் குறித்துக் கொள்வதுமாக இருந்தார். வெறுமனே 10 நிமிடங்கள் தான் இருக்கும். லிங்டன் தன்னுடைய பென்சிலை வைத்துவிட்டு அறிவித்தார், செர்காட்ரோவா. சின்ஸ்கி உற்று பார்த்தாள். என்ன? செர்காட்ரோவா என்றார் அவர் மறுபடியும். தேடு, அது உனக்கு கிடைக்கும். அதைதான் இந்த மறைக்குறியாக்கம் சொல்கிறது. சின்ஸ்கி விரைந்து சென்று அவர் அருகில் அமர்ந்தாள். தாந்தேயின் இன்ஃபெர்னோ எப்படி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றும், அவர்கள் இந்த முறையான தொடர்ச்சியை மறுபடியும் அமைக்கும்போது அவை எப்படி இத்தாலிய வினைச்சொல்லான செர்காட்ரோவா என்ற உச்சரிப்பை கொண்டு வருகிறது என்றும் லிங்டன் விளக்குவதை மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டாள். தேடிக் கண்டுபிடி. சின்ஸ்கி ஆச்சரியப்பட்டாள். இதைதான் அந்த பைத்தியக்காரன் எனக்கு செய்தியாக அனுப்பியிருக்கிறானா? அந்த வினைச்சொல் ஒரு நேரடி சவாலாகவே தோன்றியது. வெளியுறவுத்துறை கவுன்சிலில் நடந்த சந்திப்பில் அந்த பைத்தியக்காரனின் தொந்தரவுபடுத்தக்கூடிய நினைவுகளில் இருந்து வந்த அவனுடைய கடைசி வார்த்தை அவள் மனதில் மீண்டும் ஓடியது. அப்படியென்றால் நம்முடைய நடனம் தொடங்கிவிட்டது. நீங்கள் வெளிரிப் போய்விட்டீர்கள் என்று லிங்டன் அவளை ஆழமாக ஆராய்ந்தார். இது நீங்கள் எதிர்பார்த்த செய்தி அல்ல என்று நான் எடுத்துக்கொள்ளலாமா? சின்ஸ்கி தன்னை சமநிலைக்கு கொண்டு வந்தாள். தன்னுடைய கழுத்தில் இருந்த தாயத்தை சரி செய்து கொண்டாள். அப்படி சொல்ல முடியாது. சொல்லுங்கள், இந்த நரகத்தின் வரைபடம் நான் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றா சொல்கிறது? ஆமாம், செர்காட்ரோவா. அதை நான் எங்கே தேட வேண்டும் என்று ஏதாவது குறிப்பிருக்கிறதா? தகவலை ஆவலுடன் கேட்க மற்ற உலக சுகாதார நிறுவன ஊழியர்களும் அங்கே கூடத் தொடங்கியதால் லிங்டன் தன் முகவாயை தடவிவிட்டு கொண்டார். வெளிப்படையாக எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் எங்கே தொடங்கலாம் என்பதற்கு என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. சொல்லுங்கள். லிங்டன் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் வேகமாக சின்ஸ்கி கேட்டாள். இத்தாலியின் புளோரன்ஸில் என்றால் உங்களுக்கு பரவாயில்லையா? தன்னுடைய தாடையை சரி செய்து கொண்ட சின்ஸ்கி தன்னால் முடிந்தவரை அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் இருந்தாள். இருப்பினும் அவளுடைய அலுவலக ஊழியர்களுக்கு அவ்வளவு கட்டுப்பாடில்லை. அவர்கள் எல்லோருமே சற்று அதிர்ச்சியான பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். ஒருவன் போனை எடுத்து டயல் செய்தான். மற்றொருவன் விமானத்தின் முன்பக்கம் இருந்த கதவை நோக்கி விரைந்தான். லிங்டன் குழம்பி போய் காணப்பட்டார். நான் ஏதாவது சொல்லிவிட்டேனா? நிச்சயமாக, சின்ஸ்கி நினைத்து கொண்டாள். உங்களை புளோரன்ஸ் என்று எது சொல்ல வைத்தது? செர்காட்ரோவா என்றார் அவர். பாலசோவேஷியோவில் உள்ள வேசாரி கூரை ஓவியத்துடன் சம்பந்தப்பட்ட நீண்ட காலமாக நிலவி வரும் மர்மத்தை சட்டென்று நினைவுபடுத்திக் கொண்டார். புளோரன்ஸ் தானே என்று நினைத்து கொண்ட சின்ஸ்கி போதுமான அளவு கேட்டுவிட்டாள். தன்னுடைய முதல் எதிரி புளோரன்ஸில் உள்ள பாலசோவேஷியோவில் இருந்து 3 கட்டிடங்கள் தள்ளி தன்னை மரணித்துக் கொண்டதும் இந்த விஷயமும் நிச்சயம் மேலோட்டமான எதேச்சை நிகழ்வுகள் அல்ல. புரொஃபசர் என்றாள் அவர். நான் முன்னதாக என்னுடைய தாயத்தை உங்களிடம் காட்டி அதனை கெடிசியஸ் என்று அழைப்பார்கள் என சொல்லியிருந்தேன். நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டு ஏதோ சொல்ல முயற்சித்தீர்கள். ஆனால் உங்கள் மனதை மாற்றிக்கொண்டீர்கள் போல் தெரிகிறது. நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள்? லிங்டன் தலையை குலுக்கினார். ஒன்றுமில்லை. அது சற்று முட்டாள்தனமானது. சில நேரங்களில் என்னுள் இருக்கும் புரொஃபசர் முந்திக் கொண்டு விடுவான். சின்ஸ்கி அவர் கண்களையே பார்த்தாள். நான் உங்களை நம்பலாமா என்று தெரிந்து கொள்ளத்தான் கேட்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள்? எச்சிலை கூட்டி விழுங்கிய லிங்டன் தன் தொண்டையை சரி செய்து கொண்டார். இப்பொழுது இது விஷயமல்ல. ஆனால் உங்களுடைய தாயத்து மருத்துவத்திற்கான பிரதான குறியீடு என்கிறீர்கள். அது சரியானதான்.
ஆனால் நீங்கள் அதை கெடியூசியஸ் என்று சொன்னபோதுதான் எல்லோரும் செய்கின்ற தவறை செய்தீர்கள். கெடியூசியஸ் என்பது ஒரு கம்பியில் 2 பாம்புகளும் மேலே சிறகுகளும் இருப்பது. உங்களுடைய தாயத்தில் ஒரே ஒரு பாம்பு இருக்கிறது, சிறகுகள் இல்லை. அந்த குறியீட்டின் பெயர் அஸ்கேலிப்பியஸ் கம்பி. லெங்டன் ஆச்சரியத்தில் தன் தலையை முன்னும் பின்னும் ஆட்டினார். ஆமாம், சரியாக சொன்னீர்கள். எனக்கு தெரியும். நான் உங்களை உண்மைத்தன்மையை சோதித்தேன். புரியவில்லை. நீங்கள் உண்மையை சொல்வீர்களா என்று நான் எதிர்பார்த்தேன். அது எனக்கு எந்த அளவுக்கு அசௌகரியமாக இருந்தாலும் சரி. நான் தோற்றுவிட்டேன் போலிருக்கிறது. மறுபடியும் அப்படி செய்யாதீர்கள். முழுமையான நேர்மை மட்டுமே நீங்களும் நானும் இந்த வேலையை ஒன்றாக செய்து முடிப்பதற்குள்ள ஒரே வழி. ஒன்றாகவா? இத்துடன் நம் வேலை முடியவில்லையா? இல்லை புரொஃபசர், நாம் இன்னும் முடிக்கவில்லை. நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க நீங்கள் என்னுடன் புளோரன்ஸ் வர வேண்டும். லெங்டன் அவநம்பிக்கையுடன் உற்று பார்த்தார். இன்றிரவா? அப்படித்தான் என்று நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையின் உண்மையான சிக்கல் நிறைந்த இயல்பை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். லெங்டன் தலையை குலுக்கினார். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் புளோரன்ஸுக்கு வருவதாக இல்லை. நானும் தான் என்றாள் அவள் வருத்தத்துடன். ஆனால் நம்முடைய நேரம் குறைந்து கொண்டிருக்கிறது. நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 62. இத்தாலியின் உயர்வேக பிராச்சியர் கென்டோ ரயில் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கையில் அதன் பளபளப்பான மேற்கூரையில் பட்டு பகல் நேர சூரியன் தகித்துக் கொண்டிருந்தது. அது டூஸ்கான் கிராமப்புறங்களை ஊடறுத்துச் சென்று கொண்டிருந்தது. புளோரன்ஸிலிருந்து 174 மைல்கள் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த சில்வர் ஆரோ ரயில் ஏறக்குறைய எந்த ஒலியும் எழுப்பவே இல்லை. அதனுடைய மென்மையான தடதடப்பொலியும் சீரான இயக்கமும் அதில் பயணிப்பவர்களுக்கு ஏறக்குறைய அமைதியான உணர்வை தந்தது. ராபர்ட் லெங்டனுக்கு கடைசி மணி நேரம் மங்கலாக தெரிந்தது. இப்பொழுது உயர்வேக ரயிலில் இருக்கும் லெங்டன், சியானா மற்றும் டாக்டர் ஃபெரிஸ் ஆகியோர் 4 இருக்கைகளும் ஒரு மடக்கி வைக்கும் மேஜையும் கொண்ட சிறிய எக்ஸிகியூட்டிவ் வகுப்பான ஃப்ரேசியர் கென்டோவின் தனியார் சலோட்டினில் அமர்ந்திருந்தனர். ஃபெரிஸ் தன்னுடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தி இந்த மொத்த அறையையும் வாடகைக்கு எடுத்திருந்தார். அத்துடன் லெங்டனும் சியானாவும் அருகாமையில் இருந்த பாத்ரூமில் தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வந்த பின்னர் மிகுந்த பசியுடன் காலி செய்த சாண்ட்விச்சுகள் மற்றும் மினரல் வாட்டரையும் அவ்வாறே வாங்கியிருந்தார். அவர்கள் மூவரும் வெனிஸுக்கு செல்லும் 2 மணி நேர ரயில் பயணத்தை மேற்கொண்டிருக்கையில் டாக்டர் ஃபெரிஸ் சிப்லாக் பையில் அவர்களுக்கு இடையில் அமர்ந்திருந்த தாந்தேயின் மரண முகமுடியை நோக்கி தன் பார்வையை திருப்பினார். வெனிஸில் இந்த முகமுடி நம்மை எங்கே அழைத்துச் செல்கிறது என்று நாம் துல்லியமாக கண்டுபிடித்தாக வேண்டும். விரைவாகவும் என்று சியானா தன்னுடைய குரலை அவசரமாக சேர்த்து கொண்டாள். ஜாப்ரிஸ்ட் பிளேக்கை தடுப்பதற்குள்ள ஒரே நம்பிக்கை அதுவாகத்தான் இருக்கும். இருங்கள் என்ற லெங்டன் பாதுகாப்பதைப் போல் தன்னுடைய கையை அந்த முகமூடியின் மீது வைத்தார். நாம் ரயிலில் பாதுகாப்பாக ஏறிய பின்னர் கடந்த சில நாட்கள் குறித்த என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதாக நீங்கள் உறுதியளித்தீர்கள். இதுவரை எனக்கு தெரிந்ததெல்லாம் லா மாப்பாவின் ஜாப்ரிஸ்ட் பதிப்பை மறைகுறி நீக்கம் செய்ய கேம்பிரிட்ஜில் வைத்து உலக சுகாதார நிறுவனம் என்னை வேலைக்கு அமர்த்தியுள்ளது என்பதுதான். அதை தவிர வேறு எதையுமே நீங்கள் எனக்கு சொல்லவில்லை. அசௌகரியத்துடன் மாறி உட்கார்ந்த டாக்டர் ஃபெரிஸ் தன்னுடைய முகத்திலும் கழுத்திலும் ஏற்பட்டிருந்த கட்டிகளை சொரிந்து கொள்ளத் தொடங்கினார். நீங்கள் விரக்தியுடன் இருப்பதை பார்க்க முடிகிறது என்றார் அவர். நடந்தவற்றை நினைவுக்கு கொண்டு வர முடியாததால் நிம்மதியில்லாமல்தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் மருத்துவ ரீதியாக பேசினால் அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள சியானாவை பார்த்தார். பின்னர் தொடங்கினார்.
உங்களால் நினைவுக்கு கொண்டு வர முடியாத குறிப்பிட்ட விஷயத்தை நினைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்து உங்களுடைய ஆற்றலை வீணடிக்க வேண்டாம் என்பதை தான் நான் உறுதியாக பரிந்துரை செய்வேன். அம்னீஷியா பாதித்தவர்கள் மறந்து போன கடந்த காலத்தை மறந்து போனதாகவே வைத்துக் கொள்வதுதான் அப்போதைக்கு நல்லது. அப்படியே இருக்கட்டுமா? லிங்டன் தன் கோபம் அதிகரிப்பதை உணர்ந்தார். என்ன எழவு அது? எனக்கு சில பதில்கள் தெரிந்தாக வேண்டும். உங்களுடைய நிறுவனம்தான் என்னை இத்தாலிக்கு அழைத்துச் சென்றது. அங்கேதான் நான் சுடப்பட்டு என்னுடைய வாழ்க்கையின் சில நாட்களை தொலைத்து விட்டேன். என்ன நடந்தது என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும். ராபர்ட் என்று குறுக்கிட்ட சியானா அவரை அமைதிப்படுத்தும் முயற்சியுடன் மெதுவாக பேசத் தொடங்கினார். டாக்டர் ஃபெரிஸ் சொல்வது சரிதான். எல்லா விஷயங்களையும் உள்ளது உள்ளவாறு அப்படியே உங்கள் மீது மூழ்க விடுவது நல்லதல்ல. உங்களால நினைவுக்கு கொண்டு வர முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றி யோசிங்கள். வெள்ளி நிற தலைமுடி கொண்ட பெண், தேடி கண்டுபிடி, லா மாப்பாவில் துடிதுடிக்கும் உடல்கள், அந்த உருவங்கள் உங்க மனதில் வெள்ளமாக திரள்வதும் கட்டுப்படுத்த முடியாத பிளாஷ்பேக்குகளும் உங்களை திறனற்றவராக்கிவிடும். டாக்டர் பெரிஸ் கடந்த சில நாட்களில் நடந்தவற்றை நினைவுபடுத்த முயற்சித்தால் அவர் ஏறக்குறைய நிச்சயம் மற்ற நினைவுகளை புறந்தள்ளத்தான் வேண்டும். உங்களுடைய மதி மயக்கங்கள் தான் மீண்டும் மீண்டும் தோன்றியபடியே இருக்கும். மீண்டும் மீண்டும் உருவாகும் அம்னீஷியா தீவிர நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். தடம் மாறிய நினைவுகளை தூண்டுதல் என்பது உளநிலையை உச்ச நிலையில் தொந்தரவு செய்யக்கூடியது. அந்த எண்ணம் லிங்டனுக்கு தோன்றவில்லை. நீங்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டதாக உணர்வீர்கள் என்றார் ஃபெரிஸ். ஆனால் அந்த நிலையில் உங்கள் உளவியல் முழுமையடைந்தால் நாம் மேற்கொண்டு செல்லலாம். இந்த முகமூடி நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். சியானா ஆமோதித்தாள். மருத்துவர்கள் இதற்கு உடன்பட்டதை லிங்டன் அமைதியாக கவனித்தார். லிங்டன் அமைதியாக உட்கார்ந்தார். நிச்சயின்மையுடன் காணப்படும் தன் உணர்வுகளில் இருந்து வெளியேற முயற்சித்தார். முற்றிலும் அந்நியரான ஒருவரை சந்திப்பதும், உண்மையில் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு அவரை தெரியும் என்பதும் ஒரு வினோதமான உணர்வுதான். இருந்தாலும் அவருடைய கண்கள் ஏதோ ஒரு வகையில் பரிச்சயமானது போலவே இருக்கிறது என்று லிங்டன் நினைத்தார். புரொஃபசர், பேரிஸ் அனுதாபத்துடன் அழைத்தார். நீங்கள் என்னை நம்பவில்லை என்பது எனக்கு உறுதியாக தெரிகிறது. நீங்கள் கடந்து வந்திருக்கும் விஷயங்களை வைத்து பார்க்கையில் இது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். அம்னீஷியாவின் பொதுவான பக்க விளைவுகளுள் ஒன்று மெல்லிய சந்தேகமும் நம்பிக்கையின்மையும் தான். இதில் அர்த்தம் இருக்கிறது, லிங்டன் நினைத்து கொண்டார். என்னுடைய மனதையே என்னால் நம்ப முடியவில்லையே. சந்தேகத்தை பற்றியே பேசினால் நகைச்சுவையாக ஆரம்பித்த சியானா மனநிலையை லேசாக முயல்வது தெரிந்தது. உங்களுடைய கட்டிகளை பார்த்த ராபர்ட் நீங்கள் பிளாக் பிளேக்கினால் பாதிக்கப்பட்டு விட்டீர்களோ என்று நினைத்திருப்பார். ஃபேரிஸின் கண்கள் விரிந்தன. அவர் சத்தமாக சிரித்தார். இந்த கட்டிகளா? என்னை நம்புங்கள் புரொஃபசர். எனக்கு அந்த பிளேக் இருக்கும் என்றால் நான் கடையில் வாங்கும் ஆன்டிஸ்டெமைன் மருந்தை அதில் தடவி கொண்டிருக்க மாட்டேன். தன்னுடைய பையில் இருந்து ஒரு சிறிய மருந்து டியூபை எடுத்து அவர் அதை லிங்டன் பக்கம் தள்ளிவிட்டார். நிச்சயமாக சொல்லலாம், அது ஒவ்வாமைக்கான அரிப்பு மருந்துதான். பாதி காலியா இருக்கிறது பாருங்கள். அதற்காக வருந்துகிறேன் என்ற லிங்டன் முட்டாள்தனமாக உணர்ந்தார். கடுமையான நாள். கவலைப்படாதீர்கள் என்றார் ஃபெரிஸ். லிங்டன் ஜன்னலை நோக்கி திரும்பி இத்தாலிய நாட்டுப்புற பகுதி ஒரு அமைதியான கலப்பு ஓவியமாக திரண்டு மங்கலான வண்ணங்களை காட்டுவதை பார்த்து கொண்டிருந்தார். அபனைன் மலைத்தொடர்களை நோக்கி சென்று கொண்டிருந்ததால் திராட்சை தோட்டங்களும் பண்ணைகளும் குறைவாக தென்படத் தொடங்கின. விரைவிலேயே அந்த ரயில் வளைவான மலைமுகட்டில் திரும்பி மீண்டும் கீழிறங்கத் தொடங்கி அட்ரியாட்டிக் கடலை நோக்கி கிழக்கு பக்கம் விரைந்தது. நான் வெலிஸிற்கு செல்கிறேன், பிளேக்கை தேடி என்று நினைத்து கொண்டார்.
எந்த ஒரு குறிப்பிட்ட விவரமும் இல்லாத தெளிவற்ற வடிவங்களால் மட்டுமே ஆன நிலப்பகுதியின் வழியாக தான் சென்று கொண்டிருந்த உணர்வையே அன்றைய விசித்திரமான நாள் லெங்டனுக்கு விட்டுச் சென்றது. முரண்பாடாக ஒரு கனவைப் போல் பயங்கரங்கள் மனிதர்களை எழுப்பும். ஆனால் லெங்டன் அதற்குள்ளாகவே விழித்துக் கொண்டு விட்டதாக உணர்ந்தார். உங்கள் சிந்தனைக்கு ஒரு லைரா நாணயம் தரலாமா? அவருக்கு அருகிலிருந்த சியானா கிசுகிசுத்தாள். அவளை உற்று பார்த்த லெங்டன் வெறுமையாக சிரித்தார். நான் என்னுடைய வீட்டில் கண் விழித்து இவையெல்லாம் மோசமான கனவுகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கு தலையாட்டிய சியானா அமைதியாக காணப்பட்டாள். நீங்கள் கண் விழித்து நான் நிஜமல்ல என்பதை கண்டாலும் என்னை மறந்துவிட மாட்டீர்களே. லெங்டன் சிரித்துக் கொண்டார். ஆமாம், உண்மையில் நான் உன்னை மறந்திருக்க மாட்டேன். அவள் அவருடைய முட்டியில் தட்டினாள். பகல் கனவு வேண்டாம் புரொஃபசர், வேலையை பாருங்கள். லெங்டன் தயக்கத்துடன் தாந்தே அலிஜிரியின் சுருங்கிய முகத்தை நோக்கி தன் பார்வையை திருப்பினார். அந்த முகம் அவருக்கு முன்னால் இருந்த மேசையில் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. அந்த பிளாஸ்டர் மாஸ்கை மென்மையாக கையில் எடுத்த லெங்டன் அதை திருப்பி பார்த்தபோது உட்புறத்தில் செதுக்கப்பட்டிருந்த வார்த்தைகளில் அவர் பார்வை பதிந்தது. உறுதியான அறிவை சொந்தம் கொண்ட. அந்த நேரம் அதற்கு சரியானதாக லெங்டனுக்கு தோன்றவில்லை. எது எப்படியோ அவர் வேலையில் அமர்ந்தார். அந்த விரைந்தோடும் ரயிலுக்கு 200 மைல்களுக்கு முன்பாக அட்ரியாட்டிக் கடலில் இருந்த மென்டாசியம் கப்பல் நங்கூரம் இட்ட நிலையிலேயே இருந்தது. கீழடுக்கில் இருந்த மூத்த அதிகாரி லாரன்ஸ் நோல்டன் தன்னுடைய கண்ணாடி அறையை மோதிரம் விரல் தட்டும் மெல்லிய ஓசையை கேட்டபோது தன்னுடைய மேசைக்கு கீழே இருந்த பட்டனை அழுத்தி அந்த புலப்படாத சுவரை தெரியும்படி செய்தார். வெளியில் ஒரு சிறிய பழுப்பு உருவம் தெரியத் தொடங்கியது. தலைவர். அவர் வருத்தத்துடன் காணப்பட்டார். எந்த வார்த்தையும் சொல்லாமல் உள்ளே நுழைந்த அவர் அந்த கண்ணாடி அறையை மூடி பட்டனை அழுத்தி மீண்டும் அந்த அறையை மறைய செய்தார். அவரிடம் ஆல்கஹால் வாடை வீசியது. ஜாப்ரிஸ்ட் நம்மிடம் விட்டுச் சென்ற வீடியோ என்றார் தலைவர். எஸ் சார். நான் அதை பார்க்க வேண்டும், இப்போதே.